எல்லாருமே பேசுகிறது தான் பிரமக்கட்ட வா இங்கே பரதேசி அப்படி இப்படி தான் பேசுகிறது. அது வந்து நாசமாக போன்ற ஒருத்தரும் பேசுகிறேன். அந்த சயின்ஸ் கோடில் பாலாண்ணையே தெரியாத ஆக்கள் இருக்காது. பாலாண்ணை சொன்னதை தான் நான் சொல்கிறேன். ஒரு படியன் வந்து ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வந்து தெரியும் தானே உங்களுக்கு ஏழு படிகள் என்னெல்லாம் செய்வாங்க, பட்டம் தெளித்ததோ அல்லது ஏதோ பேட் டச் பண்ணிடுறது. இன்றைய இந்த கலாச்சார சமூக பிறழ்வுகளுக்கு சினிமா தான் காரணம். பல்தேசிய கம்பெனிகள் வந்து அவங்களுக்கு சொல்லும், எந்த சிகரெட்டை இதில் விளம்பரப்படுத்து, எந்த உடுப்பை இதில் விளம்பரப்படுத்து மறைமுகமாக. உலக வல்லாதிக்க சக்திகளின் நிகழ்ச்சி நிலையில் இப்போ இவர்கள் வந்து அவன் ஏஜென்ட். பிக் பாஸ் என்ற ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் தானே, அது எண்டமோல் ஷைனி வரலாறு தெரியாமல் சும்மா இருந்து அலம்பி கொண்டிக்க கூடாது. எண்டமோல் ஷைன் இண்டியான்னு சொல்லி அவங்க தான் அதை ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுப்பாங்க. வீட்டிலேயே மாமன் மச்சானே அந்த வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளையை பார்த்து ரே பண்ணுறது, இப்படியான சீனுகளை நீங்கள் நினைக்கிறீங்களோ, எதிர்பாராத விதமாக எழுதுறது, எல்லாம் எழுதி கொடுக்குறது. எங்களோட அந்த இடத்துல இருந்து வார ஒரு ஆள் சமூகத்துக்கு நல்லது செய்யணும் என்று எதிர்பார்க்கறது மூஞ்சியில் பிடிச்சி துப்பணும் அவங்களுக்கு. வணக்கம் மக்களே, இன்றைக்கு ஒரு ஃபன்னான டாபிக் தான். யாரும் என்னோட கோவிக்கக்கூடாது இந்த டாப்பிக்கை கதைக்கிறதுக்காக. இந்த யாழ்ப்பாணத்தில் பேசுபொருள் வந்து குமரன் சார், அதை மாதிரி இளம் மட்டங்கள் கொஞ்சம். இந்த கதையை நான் கதைக்க வேணும் என்று ஏன் நினைச்சதுண்டா, முந்தைய ஒரு விஷயம் கதைச்சால் அதுக்கு எதிராக ஒரு 10% குறைவானாக்கள் கருத்துடுவார்கள். ஸோ அவர்களை கணக்கெடுக்க தேவையில்லை, அந்த விஷயம் மெஜாரிட்டி ஏற்றுக்கொள்ளுது. அப்போ இதை அப்படியே கடந்து போகலாம்னு சொல்லலாம். குமரன் சார் அண்மையில் தன்னுடைய ஆன்லைன் கிளாஸில் வந்த அந்த வீடியோ கிளிப்பில் வந்து முக்கியமாக விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை வந்து கடுமையாக விமர்சித்து மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட தமிழ் தேசிய சாயல்ல, தமிழ் தேசியம்னா எங்களுடைய நிலம், எங்களுடைய மொழி, எங்களுடைய உரிமை, இப்படியான விஷயங்களை பற்றி நிறைய விஷயங்கள் கதைச்சிருப்பார். அப்போ கொஞ்சம் பேசு பொருளாக இருக்குது. அந்த ஃபேன் பேஸ்டு ஆடியன்ஸ், விஜய் அவர்களுடைய ஆடியன்ஸ் வந்து அவரை கிரேசி தான், இந்த கிரேசின்னா பைத்தியம், அவர்கள் பைத்தியமாக இருக்கிறார்கள் வந்து கொஞ்சம் ஒரு 3 சொல்லுவோமே, கொஞ்சம் எதிர்கருத்துகளும் வருது. அதை கூட பேசாமல் கண்டுகொள்ளலாம் விடலாம், அது பிரச்சனை இல்லை. அந்த குமரன் சார் கதைச்ச உடனே ஒரு சிலர் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வெளியிடத்தாக்கள், அவர்கிட்ட படிக்காதாக்கள், யாழ்ப்பாணத்தில் யாரோ குமரன் சார் என்று ஒரு தராம் என்று கொஞ்சம் பேர் தொடங்கியிருக்கணும். உங்களுக்கு தான் இந்த வீடியோ ரைட்டா. முதலாவது, யாழ்ப்பாணத்தில் சரி இந்த இலங்கையில் நடக்கிற கண்டவன் போனவன் எல்லா கதையும் நான் கதைக்கிறேன். நான் நல்ல விஷயம்ட்டா சப்போர்ட் பண்ணுவேன். சார்கிட்ட படித்தேன் நான். ஸோ இதில் கட்டாயம் குரல் எழுப்ப வேணும், இதை பற்றி கதைக்க வேணும். ஏன்னா சார் அதில் கொஞ்சம் பேர் என்னென்று ஏதோ பரதேசின்றோ தருத்திரங்கள்ன்றோ சொல்லிட்டாருன்றோ கொஞ்சம் பேர் அம்மா என்னென்னு சொல்கிறேன், மனித உரிமை ஆர்வலர்கள் வேறு கொஞ்சம் கருத்துடினோம். ஸோ இதை பற்றி ஒரு ஆழமான அலசல், நிறுவன் படித்தது சேர்ட்டேன்னு சொல்லி ஒரு ஆழமான அலசல். நான் படித்தேன், நான் டாக்டராக வந்தால் தான் சேரை பற்றி காய்க்கணும் மட்டும் தான். இன்றைக்கு 4 பேருக்கு தெரிகிற ஒரு மனுஷனாக இருக்கிறேன். சேர்ட்ட நிறைய மனத்தியாளங்கள் வகுப்பில் இருந்திருக்கிறேன். ஸோ சேரை பற்றி ஒரு சின்ன, யாருக்கும் அநேகமாக அதாவது சேர்ட்ட படித்த மாணவர்களுக்கு தெரியும், படிக்காத ஆக்களுக்காக சேரை பற்றி ஒரு சின்ன விளக்கம்ண்டா இந்த காணொலி சொல்ல போகுது. வடிவா கடைசி மட்டும் கேட்டிங்களாண்டா நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கதைக்கிற ஆக்கள் வந்து சும்மா தேவையில்லாத கதைகள் வந்து கதைக்கக்கூடாது. சேரை பற்றி முதலாவது ஆரம்பத்திலேயே சொல்லி போட்டேன். ஒரு ஆளுக்குரிய வரலாறு தெரிஞ்சால் தான் அவர் மீது மதிப்பு வரும், அது எனக்கு இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு அறிமுகம். சார் வந்து ஊரோள கிராமம் சார், அந்த தமிழ் தேசியம் அப்படி இப்படின்னு எல்லாம் கதைக்கிறார். முந்தி அங்கே இருந்தவரா இங்கே இருந்தவரா, ஏதாவது ஒரு விஷயத்தில் இருந்தால் தான் அதை பற்றி கதைக்கிறதுக்கு தகுதி இருக்குன்ற எல்லாமே கதைச்சிருக்கிறீங்க. அவருக்கு அந்த தகுதி இருக்குது. ஸோ ரிவர்ஸாக நீங்கள் என்ன அது நான் சொல்ல வரணுன்னு யோசிங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அதை பற்றி கதைக்கலாம் தானே, அவருக்கு அந்த தகுதி இருக்குது. ஸோ நீங்கள் மிச்சத்தை நானே பச்சையாக சொல்லலை, நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல ரைட்டாக, எனக்கு கொஞ்சம் சட்டம் தெரியும் தானே, நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. சார் வந்து இந்த காசுக்காகவோ அல்லது இந்த மாணவர்கள் ஏதோ ஒன்று எல்லாம் கணக்கு எழுதுறீங்க. சார் வந்து அந்த சார் இந்த வகுப்புக்காகவே அங்கே படிக்கிற எல்லாரும் வந்து வெயிட் பண்ணுவோம். காரணம் வந்து பெம்பலாக இருக்கும். இப்போவும் எனக்கு என்ன பட்ட பேருண்டு சாருக்கு தெரியும். வகுப்பில் என்ன பட்ட பேருண்டு, நான் 2006ஆம் ஆண்டு அங்கே போனேன், 2008 AL பேட்ச் நான். இப்போவும் நான் வகுப்புக்கு உள்ளிட்டால் படிகளெல்லாம் சேர்ந்து ஒரு பிரபல நடிகை என்ற பேரை கற்றுவாங்க. இந்த வீடியோ பார்க்குறாக்கள் யாராவது தெரிஞ்சால் யாராவது பார்த்தா போடுவாங்க கமெண்ட்டாக, கீழே போய் பாருங்க. அவர் இங்கேருந்து கற்றுவார். ஒரு என்ன சொல்கிறது, மாணவர்கள்ட மொழி நடை விளங்கின ஒரு ஆசிரியர். சைக்காலஜி நல்லா தெரியும் அவருக்கு. அவருக்கு பிடிச்ச பாட்டு வந்து என்னவளே, அதே மாதிரி என்ன ஒரு பாட்டு உன்னிகிருஷ்ணன் அவர்களை வந்து அவருக்கு நல்லா பிடிக்கும். ஏன் நான் இதை சொல்கிறேன்டா, படிப்பண்ண விஷயத்தை தாண்டி எவ்வளவு அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறார் எங்கள்ன்றதுக்கு ஒரு உதாரணம். ஊரோள கிராமம் கஷ்டப்பட்டு தான் படித்தவர், வாழைக்குளம் ஒன்றே விற்றுட்டு தான் படிக்க போன அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆரம்பத்தில் சரியான கஷ்டம், பிறகு தன்னை வளர்த்து கொண்டு இன்றைக்கு அவருடைய மாத வருமானம் வந்து பெரிய அளவில். நிறைய சேரிட்டி ஒர்க் செய்கிறார், நிறைய பேருக்கு உதவி செய்கிறார். நிறைய படிக்க கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு போய் காசு கேட்டால்
உதவி செய்கிறார். நிறைய அறக்கொடை சார்ந்து இந்த வேலை திட்டங்கள், இந்த சத்தியமூர்த்தி சார், அதே மாதிரி இந்த வைத்தியசாலை நிர்வாகங்கள், அந்த கமிட்டிகள் எல்லாம் வந்தால் இருக்குது. நிறைய உதவி செய்கிறார். நிறைய வெளிநாட்டு டயஸ்போரா உறவுகளோட கூட இங்கே யாழ்ப்பாணத்தில் ஏதாவது நல்ல வேலை செய்யணும்னு யோசிக்கிற ஒரு மனுஷன். சும்மா கதைக்கிறதே வந்து அவன் நேரம் நடிகனை பற்றி கதைச்ச உடனே இது மேபி அவர் தான் முதலமைச்சராக கூட வர சான்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே இந்த பதவிக்கு முன் பதவி போய் பாருங்க, ஸ்டாட்டிக்ஸோடு சேர்த்து ஒரு சின்ன ஒரு இது வந்து போட்டிருக்கேன். வரலாம் விடலாம், அது வேறு கதை. ஏன் நாங்கள் இதை எதிர்க்கணும்ன்றதுக்கு நானும் ஒரு பதவி போட்டுனேன், ஒரு மாதத்துக்கு முன்னே போட்டுனேன். விஜய் திரிசாவால் இலங்கைக்கு என்ன லாபம் வந்து மேபி சில பேர் அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. பார்க்காடி டைம்லைனில் தட்டி கொண்டு போங்க கிடக்கும். சார் கதைச்சு அதே விஷயத்தை நானும் கதைச்சிருந்தேன். நான் என்ன பிரச்சனைண்டா, இன்றைக்கு கொஞ்சம் பேர் ஜீன்ஸுகளை பார்த்தா அந்த கோழியின் கால் எப்படி இருக்கும், அந்த கொஞ்சம் அடியில் மயிர் கொட்டுண்டு இருக்கும், மேலே கொஞ்சம் இடைவெளி இருக்கும், அப்புறம் மேலே தான் அந்த ரோமங்கள் தொடங்கும். அதேமாரி தான் கொஞ்சம் பேர் ஜீன்ஸ் போடுறாங்க, கண்ட காவாளி மாதிரி தெரிகிறாங்க. சார் வந்து டிசிப்ளினை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா தரித்திரங்கள்ண்டு முந்தைய நாட்கள் எல்லாம் இப்போ எத்தனை எனக்கு படிப்பிச்சு எவ்வளோ பேர் மணியம் சார் குகன் சார் டியூஷன் ஆவரங்கள் எல்லாருமே பேசுகிறது தான். பிரமக்கட்ட வா இங்கே பரதேசி இப்படி தான் பேசுகிறது. அது வந்து நாசமாக போன்ற ஒரு தரம் பேசுகிறீங்களா. அந்த காலத்தில் இந்த மனித உரிமை மண்ணாங்கட்டி ஒரு தரம் இல்லை. ஆனால் பிள்ளைகள் எல்லாம் நல்லா தான் வந்திருக்கணும். அது வந்து ஒரு உரிமை சார்ந்த ஒரு விஷயம். எங்களோட பிள்ளைகளில் இருக்கிற உரிமை சார்ந்த ஒரு அந்நியோன்யத்தெல்லாம் நிறைய அப்படி கதைக்கிறது. என்ன எல்லாம் கதைக்கிறாங்களையா. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இந்த டிசிப்ளினை பற்றி சேரை பற்றி நான் கேள்விப்பட்ட ஒரு கதை என்று சொல்கிறேன். நான் அங்கே ஏஎல் படிக்க 2008 ஏஎல் பேட்ச் 2006 போனான். அங்கே பாலாண்ணி என்று சொல்லி முந்தி ஒரு டியூஷன்லாம் சார் படிப்பிச்சவர். பிறகு தான் பிரிஞ்சு போனேன். முதல் சயின்ஸ் ஸ்கூலில் படிப்பிச்சவர், பிறகு சயின்ஸ் வேர்ல்டு திறந்தது. சயின்ஸ் ஸ்கூலில் பாலாண்ணியை தெரியாத ஆக்கள் இருக்காது. பாலாண்ணை சொன்னதை தான் நான் சொல்கிறேன். ஒரு படியன் வந்து ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வந்து தெரியும் தானே உங்களுக்கு ஏஎல் படியல் என்னெல்லாம் செய்வாங்க, பட்டம் தெளித்ததோ அல்லது ஏதோ பேட் டச் பண்ணிடுறது. நீங்கள் பார்க்குற இந்த மோகன்லால் மாதிரி தான் இவரை பார்த்தா முந்தி கார்த்திக் மாதிரின்னு சொல்லுவாங்க. கிப்பியெல்லாம் வளர்த்துட்டு அந்த ஒரு ஹீரோ மாதிரி தான் வகுப்புக்கு வரும். அந்த தட்டின படி எனக்கு என்ன நடந்ததுண்டா, அட்டின்னா வேறு லெவல் அட்டி. சரியா, பாலாண்ணையும் இல்லை, ஒரு எவிடன்ஸும் இல்லை. நான் பாலான்னு சொன்னேன்னு சொல்கிறேன். என்னண்டா இப்போ இதுக்கும் பரவினேன் கொஞ்சம் பேர் வளைஞ்சு கட்டி கொண்டு. டிசிப்ளின்ண்டா என்னென்ன ஏதோ எல்லாம் கணக்கெல்லாம் சொல்கிறீங்க, சாருக்கே பாடம் எடுக்கிறீங்க நீங்கள். அவன் செய்த வேலைக்கு நினைக்கிறேன் முதல் அங்கால தூரத்துலேயும் கொஞ்சம் கிளாஸ் நடக்கிறது, இங்கேயும் நடக்கிறது. எங்கள் சயின்ஸ் ஸ்கூலில் படித்தாக்களுக்கு தெரியும். அந்த அட்டியன்னா வேறு லெவல் அட்டி. ஏன்னா அந்த இருந்த இடம் அப்படி. அவர் படிப்பிக்கிற ஒவ்வொன்றுமே வந்து இயற்பியல், ஃபிசிக்ஸ், பௌதிகவியலுக்கு நல்ல தமிழ் வந்து இயற்பியல், சூழலோட அப்படி இப்படின்னு சேர்ந்து எங்களுடைய வாழ்வியல், எங்களுடைய போராட்டம் எல்லாம் சேர்ந்து தான் அவர் கதைக்கிறார். அதுக்காண்டி யாரைக்கும் போய் குண்டெடுத்தறி அப்படி இப்படின்னு அந்த வகுப்பில் சொல்லித்தாரு எங்களுக்கு. சில பேர் மாறி போர்ட்ரேட் பண்ணிங்களோ அந்த ஏதோ பெரிய என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு இதை வளர்த்து விட்டேன் அப்படி ஒன்றும் அவர் சொல்கிறேல. இயல்பாக என்ன நடந்தது, எங்களுடைய கஷ்டங்கள், அதைத்தான் அவர் சொன்னது. இப்போ இருக்கிற இந்த 2K கிட்ஸுக்கு, இந்த ஜெனரேஷன் செட்டுக்கு சண்டை நடந்ததே தெரியாது. வரப்போகிறதும் இல்லை பாடப்புத்தகத்தில். வரலாறுகள் இப்படி தான் கடத்தப்பட வேண்டும். வராது, வாழ்க்கையில் வராது. நித்யானந்த ஒருக்கா உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு நடிகை அவர்களோட நித்யானந்த சுவாமிகள் என்ற வீடியோ வந்தது. அவர் உடனே போய் ஒழிச்சிருந்துட்டார். வெளியில் வந்திருந்தால் சொன்ன ஒரு வசனம், அது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு தேவையும் இல்லை. அவர் சொன்ன விஷயத்தை நான் கேட்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் ஒழிச்சிருந்தேன் நான்டா, இந்த வரலாறை இந்த குண்டர்கள் மாற்றி எழுதி விடுவார்கள், உண்மையாகவே இப்படி தான் நடந்ததுன்னு சொல்லி. ஸோ அதான் நான் அங்கேயே நின்றுருந்தேன். என்னை வந்து அடித்து சாவ கொண்டுட்டு இவர் தற்கொலை செய்துட்டார், அல்லது இவர் நாங்கள் ஒரு காமமுறை விடித்தவனே அடித்து விட்டோம் என்று சொல்லி விடுவார்கள் என்று வரலாற்றை மாற்றி எழுதி விடுவார்கள். அண்டு இப்போ வரலாறு மாற்றி தான் எழுதப்பட்டு கொண்டு இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு இதை சொல்ல வேணும். நான் இன்றைக்கு கேட்குறேன், இன்றைய இந்த கலாச்சார சமூக பிறழ்வுகளுக்கு சினிமா தான் காரணம். உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேருக்கு? ஏன் தெரியாது? எத்தனை பேருக்கு தெரியும் இது சினிமா தான் காரணம் என்று? இதை வன்மையாக எதிர்க்க வேணும் தானே. ரசனை உள்ளவர்களாக பார்க்கலாம், நாங்கள் ரசிக்கலாம், ஒரு நல்ல மெலோடி வந்தால் பாட்டா கேட்கலாம். நானும் அப்படியான ஒரு ஆள் தான், கலை உலகம் சார்ந்தால். ரெண்டாவும் சினிமாவை வன்மையாக என்டர்டெயின்மெண்ட் என்ற நிகழ்ச்சின்றதுக்கு அப்பால் வன்மையாக எதிர்க்கிற ஒரு ஆள் நான். ஏன் என்று சொல்கிறேன் கேளுங்க. இந்த நீங்கள் சொல்கிற ஆள், இந்த எல்லோரும் கற்றுப்படினம் தான் இப்போ சேரோட அந்த அவருக்குரிய, நான் பேர் சொல்லலை, நீ அவர் தான் சிலவளை ஃபேமஸாக வரலாம், இன்னும் வரப்போகிறார் போல இருக்குது. நல்ல விஷயம், உலகத்துக்கு விடிஞ்ச மாதிரி தான். ஏனென்றால் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, அந்த படத்தில் வர கலர் டோனுகள் வன்முறை தூண்டுற மாதிரி, ஒரு ரெட்டும் ப்ரௌனும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபயர் விட்டு அடையாளம் மாதிரி தான் இப்போத்தியான படங்கள்ன்ற கலர் டோன். இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களே எடிட்டர் பிளான் பண்ணி செய்கிறேன்ட்டு. அவர்களுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுபடம் ஒரு 50,000 ரூபா நிகழ்ச்சி என்றாலே இத்தனை பேர் ஸ்பான்சர் பண்ணுவான். கோடிக்கணக்கில் எடுக்கிற படம் ஐயா. வேறு பல்தேசிய கம்பெனிகள் வந்து அவங்களுக்கு சொல்லும், எந்த சிகரெட்டை இதில் விளம்பரப்படுத்து, எந்த உடுப்பை இதில் விளம்பரப்படுத்து மறைமுகமாக, என்னுடைய சாப்பாட்டை இதில் விளம்பரப்படுத்து மறைமுகமாக. இவன் காசெல்லாம் வேண்டி கொண்டு தான் செய்கிறது. இதெல்லாம் பச்சை பாமர பிள்ளைக்கும் தெரியும், ரைட்டா?
இன்ன மாதிரி உலகம் மாற்றியமைக்கப்பட போகுதுன்னு முதலே வரும். சுனாமி வரப்போகுதுன்னா 5 வருஷத்துக்கு முன்னமே ஒரு ஆளுடைய படத்தில் வந்துட்டுது. கொரோனா வரப்போகுதுன்னா 5 வருஷத்துக்கு முன்னமே வேறு ஒரு விதமாக இன்னொரு படத்தில் வந்துட்டுது. அதாவது உலக வல்லாதிக்க சக்திகள்ன்ற நிகழ்ச்சி நிலையில் இப்போ இவர்கள் வந்து வேண்டிய ஏஜென்ட். இந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் எதிர்க்கணும். மற்றது இவர்கள் வரலாற்றை மாற்றி எழுதுகிற இவை தாங்கள் நல்லா இருக்கணுமென்றக்காக இவன் என்னதும் செய்துட்டு போகக்கூடிய ஆட்கள். அரசியலில் இருக்கிறவனுக்கு அவனுக்கு கொஞ்சமாவது நாட்டு பெற்றிருக்கும். ஊழல் செய்தான்னு என்ன செய்தான்னு இவையில வர விட்டால் என்ன பிரச்சனைண்டா, இவை ஏற்கனவே அந்த கம்பெனியும் இந்த கோலாவிட்டையும் வேண்டி காசுகளை வேண்டி கொண்டு படத்துக்கு கொண்டு வந்து எங்களுடைய இளைய சமுதாயத்தை சிதைச்சு கொண்டு வருத்தங்களும் ஸ்டைலுகளும் வாழ்வெட்டு கலாச்சாரங்களும் எல்லாம் வந்தது என்னத்துக்குள்ள சினிமா. அப்போ ஒரு சினிமா சார்ந்தவரை ஏன் எதிர்க்க வேண்டும் என்றால் இதுதான். அவருடைய படத்தில் வர எத்தனையோ காட்சிகளை பாருங்கள். அவர் இனி எதிர்காலத்தில் ஆட்சிக்கு வரலாம், அதுக்காண்டி நாங்கள் பயப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல விஷயத்தை கதைக்கிற ஒரு ஆளுக்கு போயிட்டு 2 கணக்கை கதைச்சு கொள்ளும். பிக் பாஸ் என்ற ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் தானே, அது எண்டமோல் ஷைன் வரலாறு தெரியாமல் சும்மா இருந்து அலம்பி கொண்டிக்க கூடாது. எண்டமோல் ஷைன் இந்தியான்னு சொல்லி அவங்கெல்லாம் அதை ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதை முதல் கமலஹாசன் அவர்களை வச்சு செய்தாங்க. அது சரி வரையிலேன்னு அப்புறம் விஜய் சேதுபதியை மாற்றி பார்த்தது. என்னென்னு சொன்னால் அதில் வர விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்களா, முதலாவது விஷயம் என்னது, குடும்பத்தை உடைக்கிறது. இந்த நாடகங்கள் எல்லாத்துலேயும் முந்தி மாமியார்ன்ற ஒரு மரியாதை இருக்குது, மருமகள்ன்ற ஒரு மரியாதை இருக்குது. மேக்சிமம் மாமியார் மருமகள். இப்போ பார்த்தீங்களா சகோதரம் அவனை கொலை செய்கிறது, வீட்டிலேயே மாமன் மச்சானே அந்த வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளையை பார்த்து ரேப் பண்ணுறது. இப்படியான சீன்களை நீங்கள் நினைக்கிறீங்களோ எதிர்பாராத விதமாக எழுதுறது எல்லாம் எழுதி கொடுக்குறது. எங்களுடைய ஒழுங்குபடுத்தல்கள் இப்படித்தான் இருக்கணும், இதை நீ காட்டு நாங்கள் உனக்கு ஸ்பான்சர் பண்ணுறோம் ரெண்டு தான் காட்டுறது. எண்டமோல் ஷைன் இந்தியா சொல்லணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது, நான் நினைக்கிறேன். எனக்கு அப்புறம் வருவீனம் வழக்கு மண்ணாங்கட்டியல்னு ரெண்டு நான் நினைக்கிறேன். இப்படி காட்டு, இப்படி குடும்பங்களை விட இன்னும் உடுப்பு தான் போடுங்கோ, வீட்டில் எல்லாரும் ஒன்றாக இருக்கக்கூடாது, சமைக்க அடிபடுங்கோ, இதுகளை தான் பிக் பாஸ் காட்டுறது. சினிமான்றதை நாங்கள் வாழ்க்கையில் போர்ட்ரேட் பண்ணுற விளைவுகள் தான். எங்கேயாவது பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குறாங்களா இப்படி தான் உடுப்பு போடு, இல்லை இப்படி டிக்டாக் செய், இப்படி டீப்பாக போட்டுக்கொண்டு திரியண்டு. அப்போ இந்த பிள்ளைகள் எங்கே இருந்து கற்கிறார்கள்? இந்த சினிமா. அப்போ அந்த இடத்துல இருந்து வார ஒரு ஆள் சமூகத்துக்கு நல்லது செய்யணும்னு எதிர்பார்க்குறது மூஞ்சியில் பிடிச்சி துப்பணும். அவங்களுக்கு வாழ்க்கையில் நடவாது. அவர்களும் யாரோ ஒரு ஆண்டு ஏஜெண்டாக தான் வாழ்க்கையில் இருக்க போயிடும். ஸோ அதைத்தான் அந்த மனுஷன் சொன்னது. சேரை பற்றி கதைக்கிற யாரோ ஒரு சேர் இந்த வார்த்தைகள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி ஒரு கொஞ்சமும் இல்லை, ஒரு கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த தகுதி இல்லை. இந்த கஷ்டப்பட்டு படித்தது, வாழைக்குள்ளே விற்றுட்டு வந்து படித்தது ஊரோட மனுஷன். எங்களுக்கு நான் ஒரு சந்தர்ப்பம் சொல்கிறேன்னு, அவர் இப்போ ஏதோ கணக்கு பேர் சொல்லினேன், அவர் செலிபிரிட்டியாக வர போகிறார், முதலமைச்சர் வேட்பாளராக வர போகிறார், அது இதெல்லாம் கனவேர் கதைக்கணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். சார் உடனே 2-3 தரம் காய்ச்சிருக்கிறேன். இப்போ கிட்டடியில் 3 மாதத்துக்கு முன்னமும் ஒவ்வொன்றையும் சொல்கிறேன். அவர்கிட்ட மனோநிலையை உங்களுக்கு சொல்ல வைக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு அடிச்சன் என்னன்னு சொன்னால், ஜமுனானந்தா சார், அதாவது வைத்திய நிபுணர் டாக்டர் ஜமுனானந்தா சார்ன்ற மகன்மார் 2 பேரும் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டாக வந்தவங்க, உங்களுக்கு தெரியும். அதை போய் நான் யூடியூப் வீடியோ எடுத்து போட்டுட்டு ஸ்கூலில் போய் வைஸ் பிரின்சிபல் சார்கிட்ட வீடியோ எடுத்து போட்டுனேன். குமரன் சார்கிட்ட வந்து அவங்க நெடுக பரிசு பண்ணுறவங்களாம். என்னண்டு சார் வந்து வகுப்பில் சில கேள்விகள் கேட்பார், நான் படிச்சிருக்கிறேன் தானே, கேள்விகள் கேட்டு அதுக்கு விட சொல்கிறாங்களே 5000 ரூபா காசு கொடுப்பார். சிலர் தன்னோட படிக்கிற காலம் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக்கி விடுவார். அந்த உண்மை லொத்தர் விளையாட்டுகள் காட்டும். அப்போ இவங்களுக்கு அடிக்கடி அது கிடைச்சிருக்காம அந்த தம்பியாக்களுக்கு இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி இப்போ ஐ திங்க். அப்போ அவங்க வந்து அப்படி பரிசு வேண்டுறவங்க தானே. நீங்கள் ஒரு கதை கேட்டால் சொல்லுவீங்களோ, உங்கள்கிட்ட வீடியோ எடுக்க வரணுன்னு கேட்டேன். இது ஒருக்கா கேட்டேன். அப்போ அவரோட நான் சொன்ன விஷயம், நான் உங்கள் கனவேருக்கு செய்திருக்கிறேன் தானே நிறுவன், இது என்னென்று ஒரு ஆளுக்கு மட்டும் செய்தால் ஒரு வஞ்சனையாக போகும். நீங்கள் கேட்குறது எனக்கு விருப்பம் தான், ஆனால் அந்த உங்களால் ஒன்றும் கொடுக்கவும் இல்லை. அப்போ இது கொடுக்குறது ஒரு பிள்ளை மாதிரி இருக்குது. நாங்கள் மயூர்னாக்களுக்கு எல்லாம் படிப்பிச்சிருக்கிறோம். மயூரண்ணான்னு சொல்கிறது அர்ஜுனா டாக்டரோட எலெக்ஷன் கேட்ட ஐலண்ட் ஃபஸ்ட்டில் வந்த மயூரண்ணா, அவையெல்லாம் அவற்றை சர்ச் கோர் வந்து இன்னுமே உடைக்கல, அப்படி ஒரு கட்டிக்காரன். இப்போ அவைக்கெல்லாம் படிப்பிச்சது திடீரென நான் வந்து என்னத்தை மீடியாவுக்கு சொல்கிறது குறுநிக்காயங்க நிறுவன் என்று வேண்டாமன்னுட்டார். அப்படி அவருக்கு பிரபல விசரண்டா அப்படி வந்து உடனே வாங்கோ எல்லாரும் வந்து என்ன வீடியோடுங்கன்னு சொல்லியிருப்பார். இது ஒரு தரம். இன்னொரு தரம் கேட்டேன்னா, ஒரு கால் அவருடைய பயோகிராஃபியை நான் என்னுடைய யூடியூப் தளத்தில் டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன். அப்போ அவருடன் சொன்னார், இதுவரைக்கும் அதுவும் ஒரு நாளும் கொடுத்ததில்லை, நிறைய மீடியாக்கள் கேட்டிருக்காங்க, ஒரு மீடியாவுக்கும் போனதும் இல்லை, நீங்கள் என் மாணவன் வந்தேன்ற மாதிரி வந்து மெட்டாக்கள் என்ன கோவிப்பினம் குறைக்காதங்க உண்மையான்னு சொல்லி அதையும் தவிர்த்தவர். இது 2வது. 3வது தரம் ஒருக்கா சும்மா கதைச்சேன் நான். என்னென்னா, அந்த இப்போ யாரோ ஒரு நல்ல விஷயம், இவர் பிகே அண்ணா பாஸ்கரன் அண்ணா எல்லாரும் சேர்ந்து தாக்கினாங்களே, நான் அவருக்கு சப்போர்ட்டாக கதைச்சேன். நான்
ஏனெண்டா ஒரு பிஸ்னஸ் செய்கிறேங்கிற ஒரு தமிழ் ஆள் வெளிநாட்டிலேருந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்க அப்புறம் எல்லாரும் விட்டுட்டு ஓடிடுவாங்கன்னு நான் சப்போர்ட்டாக ஆச்சேன். நான் அவர்கிட்ட நல்ல விஷயம் அந்த துணிஞ்சு செய்யுது, இப்படி ஒரு எங்களோட நாட்டில் வந்து ரெண்டு செய்யுது இவ்வளோ விமர்சனங்களுக்கு மத்தியிலேன்னு சொன்னேன். அதே அவர் என்ன பாராட்டி இருந்தவர் எடுத்து இப்படி உண்மைக்கு நீங்கள் துணிஞ்சு கதைக்கோணும் நிறுவனம்னு சொல்லி குமரன் சார் என்ன பாராட்டி இருந்தவர் கிட்டடியில் எடுத்து கால் பண்ணி கதைச்சிருந்தவர். சார் இதை பார்த்தா தெரியும் தானே சாருக்கு கதைக்கிறதுக்கு ஒரு ஆளை பற்றி கதைக்கிறதுக்கு தகுதி வேணும். சரியா, நீங்கள் உங்களுடைய ஆளை கொண்டாடுங்கோ, இல்லாட்டி தலையில் வச்சு ஆடுங்கோ, இல்லாட்டி காலுக்கு போட்டு உழக்குங்கோ, அது உங்களோட பிரச்சனை. ரைட்டா, ஒரு அரசியல் விளங்காத இனம் எங்களோட இனம். ரைட்டா, எங்களுக்கு என்ன நடக்குது, எங்களுக்கு என்ன சுற்றி வேற என்ன மாவரை வருது, எங்களுக்கு என்ன உணவு தரப்படுது, எங்களுக்கு என்ன மருந்து தரப்படுது, இதுக்கு ஏஜென்ட்ஸ் எல்லாமே யார், இவங்க வந்தால் என்ன செய்வாங்கன்ற புரிதல் இல்லாத ஒரு குப்பாடிகளுக்கு அந்த படிப்பிக்கிறதுக்கு அந்த உண்மையாக அந்த வெக்கப்படத்தான் வேணும். இப்படி ஒரு சமூகத்துக்கு படிப்பிக்கிறதுக்கு நீங்கள் 1000 சொல்லலாம், அவர்கிட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிச்சிருக்கணும். எங்களை மாதிரி படித்தவே எல்லாரும் டாக்டராக தான் பெறணும் இல்லை. அவர் ஒருத்தர் கேட்குறாரு வந்து படித்த எல்லாரும் உங்கள்கிட்ட டாக்டராக வந்தோ இன்ஜினியராக வந்தோ மனுஷராக இருக்கிறாங்களே ஐயா எல்லாரும். எங்கே நின்றாலும் அவங்க கராச்சியில் நின்றானோ டிரைவராக இருக்கிறாங்க, எல்லா இடத்தையும் இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, கன்சல்டனாக இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, மனுஷராக இருக்கிறாங்க. அதான் முக்கியம். எங்கே சொல்கிறது அப்போ படிப்பிக்கிற முழு பேருக்குமே வந்தால் அப்புறம் என்ன அதாவது அப்போ நாட்டில் எல்லோரும் நல்லவனாக இருந்தால் அப்புறம் நீதிமன்றங்களிட மாதிரி தான் இருந்த கதை. அது இல்லை விஷயம். படிப்பிக்கிறதுன்றது தனியவே அந்த பாடவிதானத்தை மட்டும் கரிக்குலத்தை மட்டும் மண்டையில் அட்டாச்சு போட்டு குழச்சி தீர்த்தி விடுறையில மனுஷன் ஆக்கணும். தனியை நின்று தத்துணிவாக கதைக்கக்கூடிய வெள்ளமையை தான் அந்த ஆக்கி விடுது. என்னென்னா அவர் வந்து ஒன்றும் பாபிக்யூ சாப்பிட்டு அல்லது கேப்சி சாப்பிட்டு வரையில கஷ்டப்பட்டு படித்து வந்த மனுஷன். ஸோ அவருக்கு அந்த உணர்வு இருக்கும். அவர் அதை சொன்னார். அதில் பிழை கண்டுபிடிக்கிறேன் 1000 கண்டுபிடிக்கலாம், சும்மா ஒவ்வொரு கதைக்கிறதுலையும் கண்டுபிடிக்கலாம், ஆண்டுகள் சில வளம் மாறுபட்டிருக்கலாம். விஷயம் அது இல்லை. இவரை மாதிரி ஆசிரியர்கள் தேவை. இவரை மாதிரி ஆக்கள் இல்லாததாலான் இந்த காவாலி கூட்டங்கள் இப்படி இந்த நான் சொன்னேன் கோழின்ற கால் மாதிரி ஜீன்ஸும் போட்டுக்கொண்டு தெரியுது. நானும் டீச்சிங் ஃபீல்டில் இருந்தேன். நான் ஒரு மாணவனுக்கு ஏதோ ஒரு இது விஷயத்தில் கண்டித்தேன். நான் இந்த வீடியோ பார்க்குறாக்களுக்கு தெரியும், புத்தூரில் நடந்தது. கண்டிக்க சொன்ன ஆக்களை வந்து திருப்ப கேட்டுச்சினோம் ஏன் எப்படி நடந்ததுன்னு சொல்லி. அவன் என்னட்ட ஃபோன் பண்ணுறது காசு கேட்குறான். அந்த படியன் வெளியில் போங்க தம்பி வீட்டு பாடம் செய்யலைன்றதே ஏன்டா போகணும்னு கேட்டான். என்ன நானும் ஒன்று செய்துட்டேன், இதில் வீடியோவில் சொல்லலாதானே விளக்கத்துக்கு வந்துச்சுன்னா இந்தியாவிலேருந்து உங்களோட டியூஷனும் இல்லை ஒன்றும் இல்லை, வரவே மாட்டான் நிரூபன் என்று விட்டது தான். அப்படி அந்த பக்கமும் நான் போகிறேன். இதெல்லாம் மேட்டரே இல்லை. ஆசிரியர்ண்டா வெளிநாட்டில் கூட சம்பளம் அவைக்குத்தான் முதலாவது. எங்களோட நாட்டின் செட்டப் வேறு ஒன்றும் செய்யலாது. இந்த கண்ட அவனார ஒருதனுக்காண்டி எங்கேயோ முகமே தெரியா ஒருதனுக்காண்டி வந்து இங்கே இருக்கிற நல்லவர்கள்ட்ட மனதை புண்பட நடக்க வேண்டாம்ன்றது என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். என்னோட வந்து தயவு செய்து சண்டை பிடிக்க வேண்டாம், உண்மையை புரிஞ்சு கொள்ளுங்க. இதுதான் சொல்ல நான் ஆசைப்பட்டது. நன்றி, வணக்கம்.